இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வார்த்தை எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரயுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாகிருக்கிற எலிசபெத்துக்கும் தன் முதிர் வயதாக இருக்கிற ஒரு புத்திரனை கர்ப்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்தில் விட்டான். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டில் உள்ள யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பம் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனிடத்தில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கும் தலைமுறை தலைமுறையும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததி என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடன் இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். நல்ல ஒரு வேத பகுதியை வாசித்தோம். அப்படியே இடது கையில் பைபிளை வச்சுட்டு வலது கரத்தை அப்படியே உயர்த்தலாமா? இடது கையில் அப்படி பைபிளை வச்சுட்டு அப்படியே வலது கரத்தை உயர்த்தி அப்படியே கண்ணை மூடுங்க. எல்லாரும் என்னோடு பேசுங்க. ஆண்டவரே, இது தெரிஞ்ச வசனமாக இருந்தாலும் பல முறை கேட்ட வசனமாக இருந்தாலும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே இப்பொழுது வாசித்த இந்த பகுதியிலிருந்து என்னோடு நீங்கள் பேசுங்க அப்பா. எத்தனை முறை நான் கேட்டாலும் உடைய வேத வசனம் தெவிட்டாது. அது தேனிலும் தெளிதேனிலும் மதுரமாக இருக்கிறது, பொன்னிலும் பசுமொன்னிலும் அது விரும்பப்படத்தக்கது. ஆண்டவரே ஐயா, நேற்று கிறிஸ்து வந்ததினால் வந்த ஒரு 5 ஆசீர்வாதம் தேவகுமாரன் மனுஷகுமாரனால் வந்ததினாலே உலக மக்கள் நமக்கு கிடைத்த 5 ஆசீர்வாதத்தை நேற்று நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த மரியாளுடைய அவருடைய கேரக்டர், அவருடைய திவ்ய சுபாவத்தின் மூலம் மரியாள் இவ்வளவு ஆஸ்வதிக்கப்பட காரணம் என்ன என்று அந்த திவ்ய சுபாவம் எங்களுக்குள்ள இருக்க ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இது ஆல்ரெடி இருந்தாலும் இன்னும் எல்லாருக்கும் எங்களுக்குள்ளே இருக்கணும். சின்ன பிள்ளைகளுக்குள்ளே இருக்கணும். கண்ணை போடுங்கப்பா, வேடிக்கை பார்க்காதீங்க. வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கணும், இங்கே வந்திருக்கிற சகோதரர்களுக்கு இருக்கணும், சகோதரிமார்களுக்கு இருக்கணும், வயதான முதிர்ந்தவர்கள் இருக்கணும், போதிக்கிற அடியனுக்கு இருக்கணும். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் இந்த திவ்ய சுபாவம் இருக்கணும் அப்பா. ஏதோ நாங்கள் குறிப்பெடுத்தது பிரசங்க கேட்டது இது தெரிஞ்ச வசனம் தானேன்னு சொல்லி நாங்கள் அசால்ட்டாக இருக்கக்கூடாது, அற்பமாக நினைக்கக்கூடாது வசனத்தை.
தேவ சமூகத்திலிருந்து தெய்வம் பேசுகிறீங்கன்னு சொல்லி தேவ வசனமாகவே நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கை மாறணும், எங்கள் சுபாவம் மாறணும். நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம். வீட்டுக்கு போனோன்னு பல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து எங்கள் சுபாவம் மாறி விடுகிறது. எங்களை மன்னிச்சிருங்க அப்பான்னு சொல்லி மற்றவங்கள பார்க்காதீங்க. சிஸ்டர் உங்கள் கணவரை பார்க்காதீங்க, பிரதர் உங்கள் மனைவியை பார்க்காதீங்க, பிள்ளைகள் உங்கள் அப்பா அம்மாவை பார்க்காதீங்க, உங்களை பாருங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற ஆண்டவரே அவங்க குறைய அவங்க அறிக்கை செஞ்சிருவாங்க, சரி பண்ணிடுவாங்க. மாமியார் குறைய பார்க்காதீங்க, நாத்தனார் குறைய பார்க்காதீங்க. ஆண்டவரே என்னட்ட சில காரியங்கள் இருக்கிறது, சில சுபாவம் இருக்கிறது, ஆனால் சில நேரம் நான் தவறி விடுகிறேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னோடு பேசுங்க ஆண்டவரே. எத்தனையோ கிறிஸ்மஸை நான் கொண்டாடிட்டேன், திரும்ப திரும்ப விழுந்து விழுந்து நான் ஏந்திரிக்கிறேன். மனசாட்சி பாதிக்கப்படுகிறது, குற்ற மனசாட்சி பாதிக்கப்படுகிறது. ஆண்டவரே இத்தனை வருஷம் நான் விசுவாசியாக இருக்கிறேன் ஆண்டவர், வேதம் தெரியும், பைபிள் தெரியும் ஆண்டவரே, திரும்ப திரும்ப நான் தவறேன், மாம்சத்துக்கு இடம் கொடுத்துக்கிறேன். எல்லாரும் கண்களை சின்சியராக மூடலாமா? எல்லாரும் மூடலாமா? ஏனதானு கிறிஸ்மஸை கொண்டாட வேண்டாம், ஏனதானு இந்த வார்த்தையை கேட்க வேண்டாம், என்னோடு பேசுங்க ஆண்டவரேன்னு அப்படி எல்லாரும் நல்லா அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிற வேலை இல்லை. பலூர்லேருந்து வந்திருக்கிற பிரதர் சாமுவேல் பிரதர் வார்த்தைக்காக, இந்த வார்த்தை சிறு பிள்ளைகள் மனதில் பதிய, வாலிபர்கள் மனதில் பதிய, சகோதரர்கள் மனதில் பதிய, வயசான அம்மா வயசான ஐயா மனதில் பதிய, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாலிப பிள்ளைகள் மனதில் பதிய. ஏதோ குறிப்புக்காக தெரிஞ்ச சம்பவம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருக்காது, அப்படி என்னோட பேசும் ஆண்டவரேன்னு சொல்லி பிரதர் ஜெபிக்கும் போது உண்மையாக சின்சியராக ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடலாமா? பிரதர் ஜாமான். எவ்வளவு அருமையானது என்று நாளிலே சொன்னதை போல கர்த்தாவே நாங்கள் இந்த இடத்துல வந்தது எவ்வளவு நன்மையானது என்று உணர்ந்து கொள்ள தந்த வகையிலே கர்த்தாவே உடைய வார்த்தைகளோடு கூட எங்களோடு இடைப்படுகிற ராஜா. அருமையான தேவனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்குள்ளாகவும் நீங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் இருதயத்தில் நீங்கள் பிறக்க வேண்டுமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுடைய இருளை அகற்றுகிற ஒளியாய் கர்த்தாவே எங்களுக்கு வர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் சப்பா. இந்த கரங்களிலே நாங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிற வெறுமையாக ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். வார்த்தைகள் கர்த்தாவே எங்களுக்கு வல்லமையுள்ளதாக விடப்படப்பட்டதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் கடந்து வருவதாக ராஜா. உண்மையான ஆண்டவரே சேவதாசனை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுடைய பேச்சை நாங்கள் கேட்க வரவில்லை ஆண்டவரே, தேவனுடைய சத்தத்தையும் தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அருமையான ஆண்டவரே ஊழியக்காரரை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்க ராஜா. அவரை கொண்டு கர்த்தாவே நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே ஊழியக்காரருக்கு தெரியாதபடி ஒரு காரியத்தை செய்வதில் இருந்து நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் ஆண்டவரே வெளிப்படுத்துகிறது தெரிவித்தது என்பதை நாங்கள் அறிந்து ஆண்டவரே அதற்கு அப்படியே கீழ்ப்படுத்தி நடப்பதற்கு எங்களுக்கு விஷயம் தருங்க. ஒவ்வொரு இருதயத்தையும் அதற்கு தகுதிப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவருடைய கருணையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென். அப்படி வலது கரத்தை உயர்த்தி அதிசய மாணவரே ஆறுதல் நாயகரே அதிசய மாணவரே ஆறுதல் நாயகரே. அப்படி வலது கரத்தை உயர்த்தி சந்தோஷமே சந்தோஷமே சமாதானமே உம்மைத்தான் நேசிக்கிறே. சந்தோஷமே சமாதானமே உம்மைத்தான் நேசிக்கிறே. ரெண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் கம்பீர சத்தமாய் நேசிக்கிறேன். இன்னும் சத்தமா நீங்க மாத்திரம் நேசிக்கிறேன் உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். சொல்லுங்க, உயிருள்ள நாளெல்லாம் உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசி. கடைசியாக இம்மானுவேல் இம்மானுவேல் நீரே எப்போதும் இருப்பவரே
இம்மானுவேல் நீரே, எப்போதும் இருப்பவரே, ஜீவன் தரும் ஜீவன் தரும் திருவார்த்தையே, உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஜீவன் தரும் ஜீவன் தரும் திருவார்த்தையே, உம்மைத்தான். மீண்டும் கரங்களை உயர்த்தி சத்தமா நேசிக்கிறேன், நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். சொல்லுங்க எல்லாரும், நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே உட்கார். பின்னாடி சவுண்டு போதுங்களா? சத்தம் கேட்குதா சிஸ்டர்? கேட்குதா? போதுமா? ஓகே, தேங்க்யூ. இப்போ வாசித்த பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை திருவுகோள் வசனமாக இன்னைக்கு செய்திக்கு ஆதாரமாக வாசிச்சுட்டு அப்புறம் ஆசீர்வதிக்கப்பட நம்ம என்ன செய்ய வேண்டும். கடந்த 3 மாதமாக ஆசீர்வாதம் என்கிற தலைப்பிலே 3 மாதமாக நாம் தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு செய்தியினுடைய ஆதார வசனம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். இந்த வசனத்தை பாருங்க. யோசேப்புக்கு மரியாளை திருமணத்திற்காக நிச்சயம் பண்ணியாச்சு. இன்னும் கல்யாணம் நடக்கலை, திருமணம் நடக்கலை. இப்போ திருமணத்துக்கு நம்ம நிச்சயம் பண்ணி 1 மாதம், சிலர் 2 மாதம், சிலர் 3 மாதம் காத்திருக்கிற மாதிரி இஸ்ரவேல் நாட்டில் இன்னும் சில மாதங்கள் காத்திருப்பாங்க. அவங்க 3 மாதம் மாத்திரமல்ல, இன்னும் நிறைய மாதம் காத்திருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் அந்த தாவீதின் வம்சனாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை, வேத பண்டிதர் சொல்லுகிறார்கள் ஏறக்குறைய 21 வயசு. அவ்வளோதான் தான் மேரிக்கு, மரியாளுக்கு வயசு 20 அல்லது 21 ஏறக்குறைய. கன்னி மரியாளிடத்தில் தேவனாலே காபிரியல் தூதன் அனுப்பப்பட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பிரதான தூதர்கள் 3 பேர், லூசிபர், மிகாவேல், காபிரியல் தூதன். ஆரம்பத்தில் லூசிபர், அப்புறம் பின்னாடி சாத்தானா மாறிட்டான். ஆனால் ஆரம்பத்தில் நல்ல தூதன் தான் லூசிபர். கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு அவர் தலைவன் லூசிபர். அவனுக்கு பிறகு ஏராளமான ஏஞ்சல், கோடிக்கணக்கான தேவதூதர்கள் இணைந்து ஆராதிக்கிற கூட்டத்துக்கு தலைவனாக இருந்தார். மிகாவேல் யுத்தத்திற்கு தலைவனாக இருந்தார். அவருக்கு கீழே யுத்தம் செய்கிற ஏராளமான தேவதூதர்கள் இருந்தார்கள். ஒவ்வொரு தேவதூதருக்கு பின்னாடி கோடிக்கணக்கான தேவதூதர்கள். 3வது இங்கே வந்த காபிரியல் தூதன், மெசஞ்சர், செய்தியை அனுப்புறது. ஒரு காரியத்தை சொன்னால் போய் சொல்லிட்டு வர்றது. அதேமாரி நிறைய தூதர்கள் இருக்காங்க. அதுக்கு ஹெட்டு, தலைவனாக இருக்கிறவர் தான் இந்த காபிரியல் தூதன். 26வது வசனம் பாருங்க. 6ஆம் மாதத்தில் காபிரியல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊர். நாசரேத் ஒரு சாதாரண கிராமம். மேரி ஒரு வில்லேஜ் கேர்ள், ஒரு கிராமத்து பெண், ஒரு டவுன் பெண் கிடையாது, பட்டணத்து பெண் கிடையாது. சாதாரண ஒரு ஆர்டினரி கிராமம். அந்த
ஊரில் இருக்கும்போது தான் இந்த சம்பவம் நடக்கிறது. நம்ம படிக்கும்போதே இது தெரிஞ்சிருப்போம், பலமுறை படித்த வசனம். அப்போ 6ஆம் மாதத்தில், யாருக்கு 6வது மாதம்னா அவங்களுடைய இனத்தால் இருக்கிற எலிசபெத்து கன்சீவ் ஆகி 6வது மாதம். அதுக்கு முன்னாடி வசனம் 25 பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்படி செய்தலினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தார். இப்போ 5 மாதம் அந்த அம்மா கன்சீவ் ஆகி இப்போ 6வது மாதத்தில் தான் கரெக்டாக கேப்ரியல் தூதன் கலீலியாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தனாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகனிடத்துக்கு தேவனால் அனுப்பப்பட்டார். அதான் ரொம்ப முக்கியம். அப்ப கேப்ரியல் தூதனை அனுப்புது தேவன். அவர் என்ன வேலையை சொல்றாங்களோ தேவதூதர் அப்படியே செய்வாங்க. நம்ம தான் சில நேரம் மாற்றி மாற்றி செய்கிறோம், சொல்கிறத செய்யவும் மாட்டோம். சில நேரத்தில் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு குடும்பத்தில் ஊழியத்தில் சில நேரத்தில் நம்ம கேட்குறோம், சில நேரம் கேட்க மாட்டோம். ஆனால் தேவதூதர்கள் அப்படி இல்லை, எப்போ சொன்னாலும் அப்படியே ஒபே பண்ணுவாங்க. கேப்ரியல் தூதனை சொல்லும்போது மிகாவேலை அனுப்புங்க அப்படிலாம் சொல்லலை, லூசிபர் அனுப்புன்னு சொல்லலை, நான் ரொம்ப பிஸி எனக்கு வேற தேவதூதர்கள் அனுப்புங்க அப்படிலாம் சொல்லலை. அவர் சொல்படி செய்யும் பெருங்காற்றை போல கர்த்தர் என்ன சொல்கிறாரோ ஏஞ்சல் தேவதூதர்கள் அப்படியே ஒபே பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடியே கேப்ரியல் தூதன் சகரியாவுக்கு தரிசனமாகி உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறப்பார் சொல்லி சொன்னோன்னே அந்த காரியத்தை அங்கே தூபம் காட்டுற வேலையில் அங்கேயும் இவர் தான் செய்கிறார், போகிறாரு இந்த தூதன். இப்போ அதே தூதன் தான் இப்போ இங்கே 6 கன்சீவ் ஆகி இப்போ 6 மாதம் ஆனோடனே இப்போ நிச்சயம் பண்ணியாச்சு, கல்யாணம் நடக்கலை. அப்போ தான் 28 அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. நான் 31 வருஷம் ஆகுது, 25 வருஷம் ஊழியம் செய்கிறேன். தேவதூதரை நான் நேரடியாக பார்க்கல. இப்போ சபையார்ட்ட கேட்குறேன், ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது பார்த்துருக்கலாம். அப்படி யாராவது பார்த்துருந்தா உங்கள் அன்புக்காரங்களை உயர்த்தலாம். யாரும் இல்லை. ஆனால் தேவதூதர்கள் இருக்கிறாங்க, நம்புறீங்களா? வலது பக்கத்தில் 1000 பேர் 10000 பேர் விழுந்தாலும் அது அணுகாது. தேவதூதர்கள் உன்னை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள், நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்போ இந்த நேரத்தில் அந்த இடத்துல ஆராதிக்கிறோன்னு சொன்னால் தேவ பிரசன்னம் மாத்திரமல்ல, நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஒருவேளை ஏஞ்சல் கூட என்ன செய்யலாம், இங்கே உலாவிக்கிட்டு இருக்கலாம், நம்ம கண்ணுக்கு தெரியாது. திடீர்னு ஒரு ஆபத்து வரும்போது தேவதூதர்களுடைய ஊழியம் பைபிள் முழுவதும் நிறையா இருக்குது. பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் தேவதூதர்களுடைய ஊழியம் நிறையா இருக்குது. அவங்களாம் பணிவிட ஆவிகளாக இருக்கிறாங்க. நமக்கு சர்வெண்ட்டாக ஆண்டவர் கர்த்தர் வச்சுருக்கார், நம்மளை கனப்படுத்தி வச்சுருக்கார். அப்போ கேப்ரியல் தூதன் மெசேஞ்சர், அதுக்கு தலைவனாக இருக்கிற அந்த கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கிற கேப்ரியல் தூதன் வந்து பிரவேசித்து ஒரு வார்த்தை சொல்லி, இப்போ தான் மெசேஜுக்கு போகிறேன், இது வரைக்கும் சொன்னதெல்லாம் 300. கிருபை பெற்றவளே வாழ்க. யாருங்க யாரை வாழ்கன்னு சொல்லணும்? இப்போ அரசியல் தலைவரை பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம், வாழ்க வாழ்க. இன்னைக்கு கூட ஒரு பாட்டு, வாழ்க நீர் வாழ்கன்னு கத்தரை தான் பாடுறோம். நம்ம ஆண்டவருடைய சுபாவம் பாருங்க, வாழ்த்துகிற சுபாவம். தூதனை அனுப்பி முதல்ல மரியாள்கிட்ட சொல்ல வேண்டிய வார்த்தை, கிருபை பெற்றவளே வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். நம்மளை காப்பி அடித்து தான் அவங்க போட்டுக்கிட்டாங்க, வாழ்க வளமுடன். உண்மையாக வாழ்கங்கிறது நமக்குள்ள வார்த்தை தான். இந்த இயேசு உயிர்த்தெழுந்த போது அப்பவும் பார்த்தீங்கன்னா மகதலேனா மரியெல்லாம் போகும்போது ஜீசஸே அங்கே எதிர்பட்டு என்ன செய்கிறாரு, வாழ்க வாழ்கங்கிறார். அது பின்னாடி வருது. ஆனால் இங்கேயும் கர்த்தரால் அனுப்பப்பட்ட தேவதூதன் கேப்ரியல் தூதன் வீட்டுக்கு பரிசுட்டு வாழ்கங்கிறார். சொல்லிட்டு கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆஸ்வதிக்கப்பட்டவள். இதே வார்த்தையை எலிசபெத்து சொல்றத பார்க்குறோம். 42 பாருங்க, உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே ஆஸ்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆஸ்வதிக்கப்பட்டது. கேப்ரியல் தூதன் சொன்ன அதே வார்த்தையை இந்த மரியாளுக்கு இனத்தாலா இருக்கிற எலிசபெத்து உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே, அதே வார்த்தையை அந்த ஸ்திரீ, அதான் ரொம்ப முக்கியம்,
ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு அந்த அம்மாவும் மேரியை வாழ்த்துறத பார்க்குறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்போ செய்திக்கு நான் வரேன். ஆசீர்வாதங்கிற தலைப்பில் கிறிஸ்மஸ் செய்தியோடு இணைத்து நான் பேசுகிறேன். அப்போ ஸ்திரீகளுக்குள்ளே அந்த சகோதரி ஆசீர்வதிக்கப்பட்டது போல இங்கே வந்திருக்க அன்பு சகோதரரே, உங்கள் உறவினர்களுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட, அப்படி எடுத்துக்குவோம். எந்த செய்தியாக இருந்தாலும் அதை தியானிச்சுட்டு அதை நம்ம கம்பேர் பண்ணி தியானிச்சா தான் அந்த செய்தி நல்லா இருக்கும். இப்போ சபையில் இத்தனை பேர் வந்தாலும் இத்தனை பேருக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட, அதுதான் இந்த செய்தி, இந்த சுபாவம் இருக்கணும். உங்கள் அண்ணன் தம்பி 4 பேர் 5 பேர் 2 பேர் உங்கள் உறவினர்கள் மத்தியில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட, வேலை ஸ்தலத்தில் உங்கள் கோவொர்க்கர் எத்தனை பேர் இருந்தாலும் நீங்கள் அந்த வேலை ஸ்தலத்தில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க என்ன செய்யணும்? அதுக்கு தான் இப்போ ஒவ்வொரு குறிப்பாக தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் இந்த வசனத்தை கவனிச்சிங்களா? ஸ்திரீகளுக்குள்ளே, அப்படின்னா எல்லாத்துக்கும் டாப் நம்பர் 1. அப்போ சபையில் 50-60 பேர் வந்து 50-60க்கு மேலே நீங்கள் டாப்பில் இருக்க. உங்கள் தெருவில் ஒரு 100 பேர் உங்கள் தெருவில் இருந்தால் அந்த தெரு 100 பேருக்குள்ளே உங்கள் குடும்பம் டாப்பில் இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க. இந்த சுபாவம் இருந்துச்சுன்னா ஆசீர்வதிப்பாங்க. ஆல்ரெடி இருக்குது, இன்னும் ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார், இதில் இன்னும் வளரணும். அதுக்கு முதல் காரியம், இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன், எழுதி கொள்ளுங்க. கிருபையை நம்ம பெற்றோம்னா தான் எல்லா மனிதர்களுக்குள்ள நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக மகளாக இருக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதை சத்தமாக சொல்லலாமா? கிருபை தாங்க ஒரு மனுஷனை உயர்த்தும். நேற்றே நான் சொன்னேன், கன்னி மரியாதை போல நிறையா ஸ்திரீகள் என் வயிற்றில் இயேசு பிறப்பார், மேசியா பிறப்பார்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது நல்லா யோசனை பண்ணிங்க. மரியாள் வயிற்றில் அந்த வார்த்தை மாம்சமாக பரிசுத்த ஆவியினாலே அந்த கற்பத்தின் கனி உருவாக, ஆண் துணை இல்லாமல் இயேசு பிறக்க மரியாள் பெற்றது என்ன தெரியுங்களா? முதல் குறிப்பு, ஆசீர்வாதம் பெற கிருபை. அதனால தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே. இப்ப நான் சொல்றேன், கிருபை பெற்ற சகோதரனே, கிருபை பெற்ற சிறு பிள்ளையே, கிருபை பெற்ற வாலிப மகளே, கிருபை பெற்ற அம்மா, கிருபை பெற்ற ஐயா. கிருபை தான் ஒரு மனுஷனை என்ன செய்யும்? உயர்த்தும். நீங்க பைபிள் முழுவதும் படிச்சு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கர்த்தர் கிருபை பெற்றாங்களோ அவங்கள ஆண்டவர் டாப்பில் வச்சிருக்கிறார். இதுக்கு ஒத்தது எடுக்க வேண்டாம், நான் சொல்கிறேன். தாவீது சகோதரர்கள் 8 பேர் இருந்தாலும் தாவீத, ஆடு மேய்ச்ச தாவீத அரசனாய் மாற்றினது என்ன தெரியுங்களா? கிருபை. இப்போ புரியுதுங்களா கிருபை எவ்வளோ உயர்த்தமுன்னு? எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணார். ஆள்லாம் வாட்ட சாட்டமாக வந்தாங்க. ஊழியக்காரர் கூட நினச்சாரு, சவுல் மாதிரி இவரும் வாட்ட சாட்டமாக இருக்கிறாரு. முதல் மகன் வாரம், 2வது மகன் வாரம், 3வது மகன் வாரம், எல்லாமே ரிஜெக்ட் எல்லாமே இல்லைன்ட்டார். நீ முகத்தை பார்க்குற, நான் முகத்தை பார்க்கல, நான் இருதயத்தை என்ன செய்கிறேன்? பார்க்குறேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், நான் இருதயத்தை பார்க்குறேன். அப்போ தாவீது அவர் மேலே சீட்டு விழுவ, அவர் அபிஷேகம், ராஜாவை அபிஷேகம் பண்ண காரணம் என்ன தெரியுங்களா? உயர்வுக்கு காரணம், அந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன தெரியுங்களா? கிருபை. தாவீதுடைய மகன்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க தெரியுங்களா? அப்சலோம், அதோனியா, இன்னும் எத்தனையோ மகன்கள் இருந்தாங்க. அடுத்த ராஜா சாலமோன் வர்றதுக்கு காரணம், சாலமோன் மேல கர்த்தருடைய கிருபை இருந்தது. இப்ப புரியுதுங்களா? கிருபை ஒரு மனுஷனை உயர்த்தும். வேலை ஸ்தலத்தில், தொழில், வியாபாரம், உங்கள் வீட்டில், உறவினர் மத்தியில் நீங்கள் கிருபை பெற்றிருந்தா இதுதான் ஆசீர்வாதம் பெற வழி. ஆசீர்வாதத்தை கேட்கறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே உங்கள் கிருபை என் மேலே இருக்கணும், என் குடும்பத்தின் மேலே இருக்கணும், எங்கள் ஊழியத்தின் மேலே இருக்கணும், எங்கள் பிள்ளைகள் மேலே உங்கள் கிருபை இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கிருபையை பெற்றீங்கன்னா அந்த கிருபை உங்களை உயர்த்தும். பாருங்க, மரியாள் வயிற்றில் இயேசு பிறந்தது கிருபை. இப்ப நீங்களும் நானும் கிருபையின் மேல் கிருபையை பெறுகிறோம். ஒரு நல்ல செய்தியை சொல்றேன், மரியாளை விட நீங்களும் நானும் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு கைத்தட்டு, ஒரு ஆமே, நல்ல கையை தட்டுங்க.
நல்ல செய்தியை சொல்லும்போது ரிசீவ் பண்ணுங்க. மரியாள் பெற்றது கிருபை, நீங்களும் நானும் பெற்றது கிருபை அல்ல, கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை. பாஸ்டர் வசன ஆதாரம் இருக்கிறதா? எடுத்து நீங்க வாசிங்க. யோவான் 1:16. இந்த லூக்கா 1 அப்படி வச்சுக்கோங்க, இங்கே தான் பாயிண்ட் இருக்கு. அப்படி நூலை வச்சுக்கோங்க, சீட்டை வச்சுக்கோங்க. இப்போ ஒத்த வசனம், கிருபையின் மேல் நம்ம கிருபை பெற்றதுக்கு யோவான் 1:16 அவருடைய பரிபூரணத்தினால் வாசிங்க சிஸ்டர். நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம். பார்த்தீங்களா? ஒரு முறை ஜீசஸ் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு வீட்டில். இயேசுனுடைய தாயும் சகோதரர்களும் அப்படி வெளியில் கேட்டில் நிற்கிறாங்க. அப்படி பின்னாடி இருக்கிறவங்க பீலா சிஸ்டர் தான் பின்னாடி இப்போ இருக்காங்க. இப்போ பீலா சிஸ்டர் மாதிரி இருக்கும்போது அங்கே பின்னாடி பார்த்துறாங்க, வர்றது தெரிஞ்சிடும். அப்போ இயேசு இந்த இடத்துல இருந்து பிரசங்கம் பண்ணுறார். அப்போ அங்கே பின்னாடி இருக்கவங்க பார்த்துட்டு, உங்கள் அம்மா வந்திருக்காங்க, உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு யார் தாய், எனக்கு யார் சகோதரன், எனக்கு யார் சகோதரி? தேவ சித்தத்தின்படி செய்கிற நீங்கள் தான் எனக்கு தாய், நீங்கள் தான் எனக்கு சகோதரர், நீங்கள் தான் எனக்கு சகோதரின்னு சொல்லி, உலகப்பிரகாரன அம்மா அங்கே இருந்தாலும் சகோதரர் இருந்தாலும் தேவ சித்தம் செய்கிறவங்க தான் தாய் சகோதர சகோதரிகள்னு நம்ம ஆண்டவர் சொன்னார். கரங்களை தட்டலாமா? அப்போ நீங்களும் நானும் தேவ சித்தம் செய்தால்தான் கிருபையின் மேல் கிருபை என்ன செய்யணும்? பெற முடியும். இந்த கிருபையை பெற அதிகாலமே ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவர் என்ன செய்யணும்? தேடணும். நீங்கள் எல்லாருக்குள்ள ஸ்திரீகளுக்குள்ள ஆஸ்வதிக்கப்பட்டது போல் எல்லாருக்குள்ள நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமானால் கிருபை பெறணும். இப்போ கிருபை பெற வெளியே தான் நான் சொல்கிறேன். அதிகாலையில் 5 மணிக்கு 5:30க்கு ஏந்திரிச்சு நல்லா பாடி துதிச்சு பைபிள் படித்து ஜெபம் பண்ணிங்கன்னா அந்தந்த நாளுக்கு தேவையான கிருபையை கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். பாஸ்டர் 7 மணிக்கு ஜெபித்தா ஜெபத்தை கேட்பார், கிருபை கிடைக்காது. சொல்லுங்கள் பக்கத்தில். 7 மணிக்கு ஜெபித்தா ஜெபத்தை கேட்பார், கிருபை கிடைக்காது. ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். அப்போ அதே போதுமா? கிருபை வேண்டாமா? சொல்லுங்க. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. என்னை சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுபவர்கள் கண்டடைவார்கள். காலைதோறும் அப்படி கிருபைகள் புதுசு. இன்னைக்கு இருக்கிற கிருபையை நாளைக்கு ஓட்ட முடியாது பிரதர். ஒவ்வொரு நாளும் கிருபை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்றதற்கு காலையில் கர்த்தரை தேடணும், காலையில் தேடணும். 2வது, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை என்ன செய்யும்? சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை மாத்திரம் நம்பும் போதுதான் கிருபை ஒரு மனுஷனுக்கு இருக்கும். பணத்தையோ மனிதரையோ எம்எல்ஏவோ எம்பியையோ அவங்க தயவு தேவை, உதவி தேவை. தயவுனா உதவி, அவங்கள மதிக்கணும். ஆனால் எம்எல்ஏ விட, எம்பியை விட, பிரதம மந்திரியை விட, ஜனாதிபதியை விட, முதலமைச்சரை விட, பாஸ்டரை விட, உங்கள் உறவினரை விட, மாமாவை விட, மச்சானை விட, மாமியாரை விட, இன்னும் என்ன இருக்குது? நாத்தனாரை விட, நண்பரை விட யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பும்போது தான் நம்புகிறவனையோ கிருபை என்ன செய்யணும்? சூழ்ந்து கொள்ளும். இதுதான் கிருபையை பெற 2வது வழி. 3வது, நல்லா கவனிங்க, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை. இது 2வது பாயிண்ட்ல வருது. ஆனாலும் கிருபையை குறித்து பேசினாலும் இதை சொல்லி தான் ஆகணும். யாரெல்லாம் இந்த உலகத்தில் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ, தாழ்மை உள்ளவரிடத்துல தான் ஆண்டவருடைய கிருபை என்ன செய்யும்? இருக்கும். 3வது. 4வது, கிருபையை பெற அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். அப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்கள் நன்றி சொல்லும்போது, ஸ்தோத்திரம் பண்ணும்போது உங்கள் மேலே என்ன செய்யும்? கிருபை பெருகும். இன்னும் நிறையா இருக்குது கிருபை பெற. இந்த 4 ரொம்ப முக்கியம். இந்த 4 ரொம்ப முக்கியம். சாரல் நவ்ரோஜி பாடல் யாவும் வருது, தெரிந்தால் என்னோடு கூட சத்தமாக பாடுங்க. ஸ்க்ரீனில் போடுவாங்க, போட வேண்டாம், ஸ்க்ரீனை நம்பாதீங்க. ஏன் பாஸ்டர் அப்படி சொல்கிறீங்க? இப்போ இதை பார்த்து தான் பாடணும். இப்போ இது ஒர்க் ஆகலை இந்த டிவி. அப்போ நம்மனா என்ன ஆகும்? மனசில் பாட்டு இருக்கணும், இங்கே பாட்டு இருக்கணும். புரியுதுங்களா?
பின்னாடி இருப்பார் பார்க்கலாம். சரி போகட்டும். இப்போ பாடலாமா? தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன், வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன், சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. சரீரத்தில் பலவீனத்தோடு வந்திருக்கீங்களா? என் கிருபை உனக்கு போது, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். பவுல் 3 முறை அந்த முள் நீங்கும்படி ஜெபம் பண்ணார். அப்போ ஆண்டவர் அந்த 3 ஜெபத்தையும் கேட்கல. ஆனால் அந்த பலவீனத்தை தாங்க என் கிருபை உனக்கு போதும். அதே பவுல் சொல்கிறார், நல்லா கவனிங்க, நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், நான் அல்ல, எனக்குள் இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. புதிய ஏற்பாட்டில் நம்பர் 1 டாப்பில் ஊழியக்காரர் சொன்னா அப்போஸ்தலனாகிய பவுல், இயேசுக்கு அப்புறம். அப்போ அந்த அளவுக்கு ஊழியம் செய்ய பவுலே சொல்கிறாரு, நான் அல்ல, நான் இவ்வளோ பிரயாசப்பட்டேன், எல்லாம் செஞ்சேன், சுவிசேஷம் அறிவித்தேன், தன்னை சபையை ஸ்தாபித்தேன், தேவ கிருபை ஒன்று தான். அப்போ கிருபை தான் ஊழியத்தை உயர்த்தும், உங்கள் பிஸ்னஸை உயர்த்தும். உறவினர் மத்தியில் இனஜன பந்தி மத்தியில் உங்கள் தலையை உயர்த்துவது கிருபை. எஸ்தர் பாருங்க, அம்மா இல்லை அப்பா இல்லை, 127 நாட்டுக்கு எப்படிங்க ராணியா மாற முடியும்? கிருபை. வாட்ச்மேன் மொர்தகாய் கேட்டு கீப்பர், ஒரு கேட்டு கீப்பர் எப்படிங்க அந்த அகசூர் ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்தில் வர முடியும்? கிருபை. சொல்லிட்டே போகலாம் முதல் குறிப்பில். அப்ப கிருபை ஒன்றுதான் ஒரு மனுஷனை உயர்த்தும். ஆசீர்வாதத்தை 3 மாதம் கேட்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, குறிப்பெடுக்கிற சகோதரனே சகோதரியே, குறிப்பெடுக்காட்டால் இறுதிய பலையில எழுதி கொள்ளுகிற சகோதரனே சகோதரியே, நீங்க எல்லாருக்கும் மனிதருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் கிருபை பெறணும். கேப்ரியல் தூதன் மென்ஷன் பண்றார், கிருபை பெற்றவளேங்கிறார். அதுதான் கிருபை பெற்றவங்களோட தான் கர்த்தர் இருப்பார். கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். முதல் குறிப்பை நான் சொல்லிட்டேன், கிருபை. மறுபடியும் பேப்பர் நூல் வச்சிருப்பீங்க, திருப்புங்க பைபிளில் லூக்கா 1 அதிகாரத்துக்கு வாங்க. 2வது குறிப்பு போடலாம். 2வது குறிப்பு 38வது வசனம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்றால், அப்பொழுது கேப்ரியல் தூதன் அவளிடத்திலிருந்து போயிட்டான். வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த குறிப்பில் நான் என்ன சொல்லுகிறேன்னா, ஃபஸ்ட்டு அந்த வார்த்தையை சொன்னபோது கேப்ரியல் தூதனை கண்டு அந்த வார்த்தையினாலே மரியாள் கலங்கி இந்த வாழ்த்துதல் கிரீட்டிங் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தார். அப்போதான் தேவதூதன் மறுபடியும், வீட்டில் போய் படித்து பாருங்கள், சுருக்கமாக நான் சொல்கிறேன், பைபிளே பார்த்துட்டு இருக்காதீங்க, என்னை கவனிங்க. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். 2 தர ஏற்கனவே கேப்ரியல் தூதன் கிருபை பெற்றவள்னு சொல்லி மறுபடியும் தேவதூதன் 30வது வசனத்தில் தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே. இப்போ பயம் வந்துருச்சு, கலங்கி இந்த வாழ்த்தல் எப்படிப்பட்டதோன்னு. அப்ப நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். 31 பாருங்க, இதோ நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவனருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாள்வார், அவருடைய ராஜ்யத்துக்கு
முடிவிராதன்னு சொல்லி கடன்னு ஜீசஸை குறித்து அவர் என்னெல்லாம் செய்வார். பெரியவராக இருப்பார், அவர் உன்னதமான குமாரன் எனப்படுவார், பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு பிதா கொடுப்பார், அவர் யாக்கோபு குடும்பத்தாரை என்றென்றைக்கு அரசாளுவார். அவருடைய ராஜ்யம், இந்த உலக ராஜ்யம்லாம் 5 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம், ஆனால் இந்த ராஜ்யத்துக்கு முடிவிராது. இதை சொன்ன உடனே 34 அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியனே. அப்போ 3 மாதம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தேவ செய்தியை கேட்டு, பாஸ்டர் தேவ செய்தியை கேட்குறேன், கேட்க நல்லா இருக்கு, குறிப்பெடுக்க நல்லா இருக்கு, பாயிண்ட் நல்லா இருக்கு, ஆனால் ஆசீர்வாதம் எனக்கு இல்லையே, இது எப்படி ஆகும்? எப்படி நான் இடம் வாங்கி விலைவாசி ஏறுகிறதே, எப்படி இடம் வாங்கி வீடை கட்டுவேன், கையில் ஒன்றும் சேர்க்கலையே, எப்படி பிள்ளைக்கு தான் திருமணத்தை பண்ணுவேன், தொழில் வியாபாரம் அப்படியே அதே தானே வருது, ஒன்றும் லாபம் இல்லையே, எப்படி நான் ஆஸ்வதிக்கப்பட முடியும் பாஸ்டர்? பொருளாதாரத்தில் சம்பளம் மிக குறைவாக இருக்கிறது, ஒரு சம்பளத்தை வைத்து நாங்கள் ஏர்னிங் பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் வருமானம் இருந்தால் நல்லா இருக்குமே, அப்படியே 2 வருமானம் வந்தாலும் குறைவாக வருகிறது, இதை வைத்து நாங்கள் என்ன பண்ணுவோம்? இது எப்படி ஆகும்? இப்படி தான் நீங்கள் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பான்னு சொல்லும்போது நம்ம சூழ்நிலையை பார்த்து இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? சரீரத்தில் எத்தனை வருஷம் இந்த வியாதி இருக்கிறது, எத்தனையோ டாக்டரோட நான் போயிட்டேனே, இன்னும் சுகம் ஆகலையே, இது எப்படி சுகமாகும்? எப்படி? என் கணவர் ரட்சிப்புக்காக இத்தனை ஆண்டு ஜெபித்தேன், நானே இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வரேன், என் கணவர் சர்ச்சுக்கு வர மாட்டாரு, இது எப்படி ஆகும்? இப்படி சொல்லிக்கிட்டே போடலாம், அதில் போட்டுக்கங்க. இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? என் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை, என் குடும்பத்தில் எப்போ சமாதானம் வரும்? எப்படி ஆகும்? சமாதானம் ஆசீர்வாதம். கடன் பிரச்சனையோடு இருக்கிறேன், ஒரு கடனை அடைக்கிறேன், மறுபடியும் ஒரு செலவு வருகிறது, கைமாத்து வாங்குறேன், திரும்ப அந்த கடனை அடைக்கிறேன், இப்படியே எத்தனை வருஷம் இருக்கு, இது எப்படி ஆகும்? அப்படி கேள்விக்குறியோட இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில் வந்திருக்கலாம். ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். 35வது வசனம் சத்தமாக வாசிக்கலாமா? தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும், இதோ உனக்கு இனத்தாலா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்ப கேள்விக்குறியோடு இது எப்படியாகும் எப்படியாகும் கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு செஞ்சனே, மற்றவர்களுக்கு கடனை நான் அடைச்சனே, மற்றவர்கள் வாடகை வீட்டில் இருந்தாங்களே, சொந்த வீடு கட்டியிருக்காங்களே, 2 வீலரில் போனாங்களே, அவங்களுக்கு காரை கொடுத்தேனே, குடும்பத்தில் சண்டையோடு இருந்தாங்களே, அவங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தேனே, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாங்களே, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்தேனே. அப்படி ஆண்டவர் செஞ்ச காரியத்தை நமக்கு நினைப்பூட்டுவா. சபையிலும் மற்ற இடத்திலும் இவங்களுக்கெல்லாம் செஞ்ச ஆண்டவர் ஏன் எனக்கு செய்ய மாட்டா, ஏன் குடும்பத்துக்கு செய்ய மாட்டா? அதுக்கு தான் அதை கம்பேர் பண்ணுறார். மல்லடி எண்ணப்பட்ட அந்த அம்மாவுக்கு வயசான எலிசபெத்துக்கு எத்தனாவது மாதம்? 6வது மாதம்னு சொல்லிட்டு ஒரே பதில், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பக்கத்தில் கையை கொடுத்து ஒரு குலுக்கி சொல்லுங்க, நல்லா குலுக்கி நல்லா ஆட்டுங்க, சுளுக்கு வரட்டும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிள்ளைகள்லாம் காண எல்லாம் சண்டே கிளாஸ் எல்லாம் ஆனால் சண்டே கிளாஸ் போயிட்டாங்களாட்டிருக்கு. ஸ்தோத்திரம். அப்போ எல்லா விஷயத்துக்கும் ஒரே ஆன்சர், ஆசீர்வாதம் பெறணும்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷனால் முடியாது, உங்களால் என்னால் முடியாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். தோல்வியை வெற்றியாய் மாற்ற முடியும், எதையும் அவரால் செய்ய முடியும், எதையும். இந்த சகரியா எலிசபெத்துக்கெல்லாம் வயசாயிருச்சு, குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சான்ஸே இல்லை, ஆனால் என் ஆண்டவரால் கூடும். இந்த அம்மா கேட்டதுக்கு, மரியாள் கேட்டதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா உலக சரித்திரத்திலேயே அதுலேருந்து பார்க்கும்போது எத்தனையோ வேதத்தெல்லாம் படித்த சகோதரி தான் மரியாள், நியாயப்பிரமாணத்தெல்லாம். அப்போ புருஷன் துணை இல்லாமல் கன்சீவ் ஆக முடியாதே அப்படின்னு கேட்டது கரெக்டு தான். ஆனால் புருஷன் துணை இல்லாமல் கன்சீவ் ஆக முடியும், அது தேவனால்
முடியும், பரிசுத்த ஆவியினால முடியும், வார்த்தையினால முடியும். ஆனால் உலக பிரகாரமான முடியாது, புருஷன் துணை இல்லாமல். அதுமாரி எந்த சம்பவமும் நடக்கலை, முன்னாடியும் நடக்கலை, பின்னாடி இது வரைக்கும் நடக்கலை. மரியாளுக்கு ஒன்று தான். அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, இப்போ தான் 2வது பாயிண்ட்டுக்கு நான் வாரேன். ஒரு குறிப்பை சொல்கிறேன். 38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்றார். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு மரியாள் தன்னை தாழ்த்தினாள். ஆண்டவரே, நான் கேட்டது உண்மைதான், எப்படி ஆகணும் நீங்கள் சொல்லிட்டீங்க, என் இனத்தாளுக்குள்ளே நடந்த காரியத்தை சொல்லிட்டீங்க. இப்போ நான் நம்புகிறேன், நான் உங்களுக்கு தான் அடிமை. இதுவரை உலகத்துக்கு அடிமையாக இருந்தேன், பிசாசுக்கு அடிமையாக இருந்தேன், பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன், பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன். ஐ ஆம் சரண்டர் ஆல். நான் உமக்கு தான் ஆண்டவரே, என் ஆவி ஆத்தும சரீரத்தை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி தன்னை தாழ்த்தினாள். தாழ்மை 2வது குறிப்பு. நீங்கள் ஸ்திரீகளுக்குள்ளே, உலகத்தில், பட்டணத்துக்குள்ளே, எல்லா மனிதருக்குள்ளே, இங்கே வந்திருக்க சபையாருக்குள்ளே நீங்கள் டாப் நம்பரில் வரணும்னா இதான் ரகசியம். தாழ்மை. எந்த அளவுக்கு உயர்த்தினாலும் நீங்கள் என்ன செய்யணும்? தாழ்த்தணும். பிரதர், உங்கள் பணம் பேங்கில் கோடி பணம் இருந்தாலும், லட்ச பணம் இருந்தாலும், ஆடி காரில் வந்தாலும், பென்ஸ் காரில் வந்தாலும், நம்ம சபையில் யாரும் வரல, இப்போ மற்ற காரில் தான் வர்றாங்க. என்ன வசதி இருந்தாலும், என்ன காரியம் இருந்தாலும் என்ன செய்யணும்? தாழ்மை உள்ளவர்களை தான் கர்த்தர் உயர்த்துவார். இந்த மரியாள் பாட்டில், மரியாள் பாடல்னு கீழே பின்னாடி நம்ம படித்ததில் இருக்குது, அதுலேயே அந்த வார்த்தையை சொல்கிறத பார்க்குறோம். 51 பாருங்க. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? ஏத்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபையை கொடுக்கிறார். 52 பாருங்க. பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார். இதுதான் மரியாள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வாதம் பெற அந்த தாழ்மை சுபாவம். பழைய பாடல் ஞாபகம் வருது, பாடலாமா? திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக ஏறுபேனோ. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக ஏறிப்பேன். தெரிந்த பாடல் பாஸ்டர் மட்டும் பாடட்டும், நான் சேரில் உட்காந்து ரசிப்பேன். தெரிஞ்சவங்க பாடலாமா? திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக ஏறுபேனோ. குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு. உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் விந்தை கீறு சேசுராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. சுந்தரமிகும் இந்த போவில், சுந்தரமிகும் இந்த போவில், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினோ, எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினோ, எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினோ, எந்த மேன்மைகள். அப்ப எந்த மேன்மைப்படுத்துவார்? ஆசீர்வாதத்தை குறித்து 3 மாதம் தியானிக்கிறோம்.
உடனே நடக்கலைனான்னு சோர்ந்து போகாதீங்க. இந்த 3 மாதம் கொடுக்குற செய்தியை கடைப்பிடிங்க. படிப்படியாக கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை உயர்த்துவா. சபை பார்க்கும், நீங்களே பார்ப்பீங்க, உங்கள் உறவினர் பார்ப்பாங்க, தெரு ஜனங்க பார்ப்பாங்க. அதனால் உடனே நடக்கலைன்னு சொல்லி 3 மாதம் ஆசீர்வாதத்தை குறித்து தியானிக்கிறேன், இந்த ஆசீர்வாதம் இன்னும் வரலன்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க சிஸ்டர். இயேசு மரிப்பதற்காக வந்தார். ஏங்க பாஸ்டர் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கல்வாரி பாட்டு பாடுறீங்கன்னா, அவர் இப்போ குழந்தையாக பிறந்து வந்து மரித்து அடக்கம் பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் அந்த நல்ல நாளுக்காக, லீவு நாளுக்காக நம்ம கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம், அதை நினைவு கூறுகிறோம். ஆனால் மரிப்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அப்போ தாழ்மை, பைபிளில் யாரெல்லாம் பாருங்கள் தாழ்மையாக இருந்தவங்க. இப்போ யோவான் சானகன், நான் சிறுகவும் நீர் பெருகவும்னு தாழ்த்தினார். ஸ்திரீகளுக்குள்ளே பாருங்கள், யோவான் சானகன் பெரியவன் ஒருவனும் இல்லை. அப்போ பைபிளில் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவன்னார். ஆனால் அப்போஸ்தலர் எல்லாரிலும் பவுல் பெரியவர், அதான் உண்மை. ஆனால் தன்னை தாழ்த்தினார். அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவன். பவுலை ஆண்டவர் உயர்த்தினார். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, மரண பரியந்தம் தம்மை தாமே என்ன செஞ்சார்? தாழ்த்தினார். அதனால் பிதா பார்த்தார், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், வானோர் பூதலத்தோர் பூமியினுடைய கீழாருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி, கர்த்தரே இயேசுவே தேவன் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பிதா ஜீசஸுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அப்ப இந்த உலகத்திலே இயேசு தான் எல்லா நாமத்துக்கு மேலான நாமம். அதற்கு காரணம் தாழ்மை. ஜீசஸ் மரண பரியந்தம் தாழ்த்தினார். தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான். அப்ப நீங்க சமுதாயத்தில் எல்லாரும் மத்தியில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க, உயர்த்த உயர்த்த, பணம் வர வர, பொண்ணு வர வர, நகை உங்கள் வீட்டில் வர வர, ட்ரெஸ்ஸு பல விதமாக போட போட, பல உயர்வுகள் வர வர, கிருபை வர வர நீங்கள் என்ன செய்யணும்? தாழ்த்தணும். கிருபை கிருபை கிருபை. அந்த கிருபைங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். கிருபையா கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார், கிருபையா அந்த கட்டடத்தை கொடுத்தார், கிருபையா அந்த காரை கொடுத்தார், கிருபையா அந்த சபையை கொடுத்தார், கிருபையா இந்த காரியத்தை செய்தார், கிருபையா எனக்கு சுகம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி தாழ்மை உள்ளவர்களை தான் கர்த்தர். இது 2வது குறிப்பு. நேரத்தை கருதி நான் வேகமாய் போகிறேன். 40-41 கணீர்னு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, முன்னாடி பின்னாடி எனக்கு புரிகிற மாதிரி ஒருத்தர் வாசிங்க. சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். 39 படிங்க சிஸ்டர். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டில் உள்ள யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு, அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? தீவிரமா, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், என்னை தொட்டது. அப்படி ஆடி அசைஞ்சுக்கிட்டு அப்படிலாம் நடந்து போகல. இதில் ஒரு குறிப்பை நான் சொல்கிறேன். தீவிரமாய். இப்போ வாசிங்க சார். கரெக்டாக சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினால், எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது 6 மாதம் வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு, எலிசபெத் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு. நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா சில நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், தாமதமாகும். நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த ஆசீர்வாதத்துக்கு இன்னொருத்தருக்கு ஆசீர்வாதம் கிடச்சிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் சரீர சுகத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்க, அவங்களும் சரீர பலவீனத்தோடு இருந்தாங்க, அவங்க சுகம் பெற்றுருவாங்க. புரியுதுங்களா? நீங்கள் வீடு கட்டணும்னு நினைப்பீங்க, புரியறதுக்காக சில உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் வீடு கட்டணும்னு நினைக்கும் போது உங்களோட இருந்த ஃப்ரெண்டு அவங்க இடம் வாங்கி வீடு என்ன செஞ்சிருவாங்க? கட்டிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு காரியமும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை தான், உங்களுக்கு அந்த பிரச்சனை தான். ஆனால் உங்கள் கண்ணு பார்க்கவே உங்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும்போதே மற்றவர்களுக்கு வரும்போது, இப்போ இயற்கையாய் வருவது என்ன தெரியுங்களா? இன்றைக்கு இருக்கிற மனிதர்களுக்கு, விசுவாசிக்கு பொறாமை. பொறாமை ஒரு டிபி வியாதி, எலும்புரி. பொறாமை இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஒரு லெவல் தான்.
உங்களையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். பாகுபாடு இல்லாத தேவன். பார்ஷியாலிட்டி அவர்கிட்ட இல்லை, பாரபட்சம் அவர்கிட்ட கிடையாது. யாரெல்லாம் மரியாதை போல இந்த கேரக்டர் இருந்துச்சுன்னா எல்லாரையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். உடனே எத்தனை வருஷம் அந்த அம்மா, வயசான அம்மாவுக்கு, எலிசபெத்துக்கு, என் உறவினர் இனத்தாளுக்கு, இந்த அம்மாவுக்கு குழந்தை பாக்கி இழந்து, ஐயாவுக்கு குழந்தை பாக்கி எல்லாம் வந்து கர்த்தர்கிட்ட சகல கர்மம் நடந்தாங்க, ஊழியெல்லாம் செஞ்சாங்க. இந்த செய்தியை கேப்ரியல் தூதன்கிட்ட சொல்லிட்டார். 6 மாதம்னு வேற சொல்லிட்டாரு. போய் வாழ்த்து, கங்கராகேஷன் சொல்லுன்னு சொல்லி போய் தீவிரமாக போய் என்ன செய்ய அங்கே வாழ்த்து. அப்போ 3வது, ஒருத்தருக்கு என்ன ஆசீர்வாதம் வருதோ நீ மனதார வாழ்த்தணும். ஒருத்தர் வீடு கட்டி டெடிகேட் பண்ணுறாங்களா, உங்கள் வீடை விட நல்லா இருக்கலாம். ஐயோ இந்த கலர் பெயிண்ட் அடிக்காமல் போயிட்டோமே, இந்த டைல் மாடல் வர வர மாறிக்கிட்டே இருக்கும், எதுவுமே டெம்பரரி கிடையாது. உங்களை விட நல்லா கிறிஸ்துமஸில் ஒருத்தர் ட்ரெஸ்ஸு போடும்போது நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்த்தணும். எங்கே எடுத்திருப்பாங்க? நானும் தான் போனேன். போத்தீஸில் எடுத்திருப்பாங்களா, பக்கத்தில் சென்னையில் எடுத்திருப்பாங்களா, அப்படியே அங்கிட்டு விட்டு அகமதில் எடுத்திருப்பாங்களா, அங்கிட்டு உள்ளே விட்டு அப்படியே வந்து சாரதாஸில் எடுத்திருப்பாங்களா, எதுக்கால கும்பலே இல்லை, ஒருவேளை அங்கே போய் கும்பலன்னு சொல்லி ஆனந்தாவில் எடுத்திருப்பாங்களா, இன்னும் மலை கோயில் தாண்டி அங்கிட்டு போய் தைலால், பழைய தைலால் எடுத்திருப்பாங்களா, புது தைலால் எடுத்திருப்பாங்களா? இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஹோல்சேல் ரேட்டில் எடுத்திருப்பாங்களா? நானும் தான் போகிறேன், பணத்தை போடுறேன், என்னோடவோ வந்துடுறேன். இங்கே வந்தால் வீட்டில் நல்லா இல்லை, ஆனால் நல்ல நல்லதா சர்ச்சில் கட்டிட்டு வராங்களே, ரோட்டில் நல்ல நல்லதா போகிறாங்களே, இப்படி தான் சுடிதார் போடணும், இப்படி தான். பிரதர்களுக்கு ஒன்றும் இல்லை, எதை போட்டாலும் ஒன்றும் இல்லை. ஒரு 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 கருப்பு பேண்ட்டு வெள்ளை செட்டு வருஷம் ஃபுல்லாக போட்டாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சிஸ்டர் பாருங்கள், ஒரு புடவை ஒரு அடுத்த வாரம் கட்டிட்டு வந்தால், ஏன் உங்களுக்கு வேறு புடவையே இல்லையா, மேய்ச்சல் இல்லையா? இதுதான் சமுதாயம். அப்போ நீங்கள் வாழ்த்தணும். ட்ரெஸ் நல்லா இருக்குது அப்படின்னு என்ன செய்யணும்? வாழ்த்தணும். ஒருத்தர் பாஸ் பண்ணிட்டாங்களா வாழ்த்தணும், வேலை கிடைச்சிட்டாங்களா வாழ்த்தணும், இதெல்லாம் ஆசீர்வாதம். கடன் அடைச்சிட்டாங்களா வாழ்த்தணும், நல்ல சரீர சுகம் இப்போ பெற்றுட்டாங்களா கங்க்ராச்சுலேஷன் சொல்லி வாழ்த்தணும். இப்படி வாழ்த்துக்கிற சுபாவம் இருந்துச்சுன்னா அது ஆண்டவருடைய சுபாவம், வாழ்த்துக்கிற சுபாவம். அப்போ பவுலுடைய சுபாவம், உடன் ஊழியர்கள்லாம் வாழ்த்தினார். அப்போ நீங்கள் ஒருத்தர் நல்லா பாடுறாங்களா, நல்லா பாடினீங்க தம்பி. ஒருத்தர் இசை வாசிச்சாங்களா, நல்லா இசை வாசிச்சிங்க. அப்படி என்ன செய்யணும்? என்ன நீ பாடுன? பிள்ளைங்க இங்கே வசனம் சொன்னாங்களா, கொஞ்சம் இங்கே வந்து உங்களை விட்டா தெரியும். இப்போ பெற்றோர்கள் கவனிங்க, உங்களை விட்டு இப்போ வசனம் சொல்லணும் இடத்தோட. இங்கே வந்து படிச்சுட்டு தான் வருது, என்ன பண்ணுறது? மைக்கை பிடிச்சோடனே மறந்துடுது, சொல்லி கொடுத்தாலும் தெரில. சில பேர் நல்லா சொல்கிறாங்க, அப்போ போக போக சரியாயிரும். ஆனால் என்ன செய்யணும்? இதையாவது சொன்னியே, பாதியாவது சொன்னியே. பிள்ளைங்களாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கணும். நம்ம பிள்ளைங்க நேற்று இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் என்ன சொன்னாங்க, அப்படி ட்ரைனிங் கொடுங்க பிள்ளைகளை நல்லா இங்கிலீஷில் படிக்க, பைபிள் படிக்க வச்சு. ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் தானே படிக்கிறாங்க, அது பாடம் மட்டும் தான் படிக்கணுமா? பைபிள், இங்கிலீஷ் பைபிள் வாங்கி கொடுங்க. ஸ்தோத்திரம். அப்போ என்ன திறமைகள் இருக்கோதோ நீங்கள் என்ன செய்யணும்? அதை என்கரேஜ் பண்ணணும். அது அப்படி பண்ணி பாருங்க, அது நல்ல சுபாவம், நல்ல சுபாவம். அப்போ கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா. சரி, அடுத்ததாக 1:45 சீக்கிரம் இன்னும் 2 காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இப்போ சிஸ்டர் 43 படிங்க சார். என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது? இதோ மரியாள், மேரி, நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே, இம்மிடியட்லி, உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. 4வது குறிப்பு, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். பாருங்க, இந்த எலிசபெத் நல்ல வயசானவங்க. மேரி இப்போ தான், மரியாள் 20-21 வயசு, ஏறக்குறைய 20 வயசு. இத்தனை வயசு அம்மா ப்ரெஸ்டீஜை பார்க்கல. அந்த அம்மாவும் இப்போ கன்சீவ் ஆயிடுச்சு, மரியாளும். 2 பேரும் கன்சீவ். 6 மாதம் தான் வித்தியாசம் இயேசுவுக்கும் யோவான் சாணனுக்கும். எலிசபெத் வயிற்றில் இருப்பது யோவான் சாணகன், மரியாள் வயிற்றில் இருப்பது இயேசு. சரி, அப்போ பாருங்கள், அந்த ப்ரெஸ்டீஜை பார்க்காம, ஆனால் உள்ளே இருக்கிறது யார்? ஆண்டவர். என் ஆண்டவருடைய தாயார்.
அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் மற்றவங்களை வாழ்த்துனீங்கன்னா நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அது உங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கிற மாதிரி. இந்த அம்மா ப்ரெஸ்டேஜை பார்க்காம வயிற்றில் இருக்கிறது என் ஆண்டவர், 20 வயசு தான், என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? 42 உரத்த சொத்தமா, ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. பார்த்தீங்களா? அப்ப நம்ம மற்றவங்களை வாழ்த்தணும்னா நமக்கு பதில் கிடைக்கும். ஆனா நான் சொல்ல போறது 3வது, அங்க 5வது 4வது குறிப்பு விசுவாசம். நீங்க ஸ்திரீகளுக்குள்ளே, சகோதரருக்குள்ளே, ஊருக்குள்ளே, சபைக்குள்ளே நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அன்பு தேவ பிள்ளைகளை விசுவாசம் வேணும். மரியாதை அதை அப்படி விசுவாசிச்சாங்க. எப்படி ஆண் துணை இல்லாம நான் கர்ப்பமாக முடியும்? தேவனால கூடாத காரியம் ஒன்று இல்லைன்னு அந்த அம்மா அப்படியே சரண்டர் ஆயிட்டாங்க. நம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுள். அந்த வார்த்தை தான் மாம்சமாக மாறினது. விசுவாசித்தவளே பாக்கியவதி. Blessed is she who believed. விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. பிரதர், ஒரு காரியத்துக்காக நடக்காததுக்கு முன்னாடியே நீங்க நம்புங்க, விசுவாசிங்க. ஒரு நாள் நடக்கும். இன்னும் 40க்கு 20 மேல செட்டு நம்ம பார்க்கல. ஆனா சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் இந்த கட்டிடத்தை கொடுத்தது எப்படி பாச தைரியமா சொல்றீங்க? என்ன சபையில வருமானம் வருது? இப்படி இந்த காரியத்துக்கே 2 வருஷம் ஆச்சு. இந்த ஸ்பீக்கர் வாங்க, இந்த ஸ்கிரீன் அமைக்க, இந்த ஒவ்வொரு காரியமா கேமரா வாங்க, இப்படி ஒவ்வொரு காரியமும் இதுக்கே இத்தனை வருஷம் ஆயிருச்சு. இப்ப அடுத்த ப்ராஜெக்ட்லாம் பெருசாச்சே, சபைக்கு வேணும் வாங்கன்னு சொல்றீங்களே, இது எப்படி ஆகும்? இதே 40க்கு 20 இன்னைக்கு விலை எவ்வளவு தெரியுங்களா? கொத்தனார் கூலி எவ்வளவு தெரியுங்களா? பாஸ்டர், நீங்க பாட்ட தைரியமா சொல்றீங்க, கையை கோத்து ஜெபிக்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க என்ன செய்யலாம்? சொல்லலாம். நான் சொல்லுவேன், உலகத்தான் பார்க்க, ஒரு உலகத்தான் எத்தனை 1000 சதுரடியாக இருந்தாலும், எத்தனை விலையாக இருந்தாலும் அதை வாங்குறான். நம்ம கண்ணு பார்க்க முன்னாடி அப்பார்ட்மெண்ட் படத்தை போடுறான். கோடிக்கணக்கான ரூபாயில் என்ன செய்கிறான்? கட்டுறான். ஆமாவா இல்லைங்களா? சொல்லுங்க சத்தமா. நீங்கள் கட்டுறீங்களா இல்லையா? இப்போ சத்தத்தை காணாத. மற்றவங்க கட்டுறோன்னா ஆமா நீங்கள் கட்டுறீங்க. நீங்கள் வீடே கட்டலீங்களா? எங்கள் எத்தனை வீடு நான் வந்து பிரதேசம் பண்ணேன் 25 வருஷத்தில். மாடி மேலே மாடி கட்டுனீங்களா இல்லையா? ஒரு சத்தம் தான் கேட்குது. ஒரு வீட்டுக்கு போல 2 வீடு கட்டுனீங்களா இல்லையா? அப்ப உங்க குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுத்தவர், சபைக்கு என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு. இதே 40க்கு 20 எதுக்காக நம்ம கேட்கிறோம்? சண்டே கிளாஸ் பிள்ளைகள் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த இதில் மேலே நடத்த உபவாச ஜெபத்தை இங்கேயே சாப்பாடு போடுகிறோம், கீழே இறையுது, மறுபடி கூட்டுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அப்போ மேலே இருந்துச்சுன்னா என்னுடைய ஆசை அதுதான். பாஸ்டர்ஸ்க்கு மீட்டிங் நடக்கும்போது சகோதரிமார்கள்லாம் வந்து இங்கே பருமாறு, நீங்கள் எங்கள் டைனிங் டேபிள் போட்டோம். மேலே 40க்கு 20 இருந்துச்சுன்னா நல்ல டைனிங் டேபிள்லாம் வாங்கி வச்சு நீட்டாக அவங்களெல்லாம் பாஸ்டிங் பிரேயரில் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பாடு கொடுக்க எனக்கு ஒரு நல்ல ஆசை. ஒன்று தான் அல்ல இல்லையா? எல்லாத்துக்கும் வேண்டாம் பாஸ்டர், எங்களுக்குன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், உயர்த்துவார். லட்சம் உங்க பேங்க்ல பேலன்ஸ் சேர், அது இதுன்னு சொன்னா சிரிப்பு வரும், பூரிப்பு வரும். சர்ச்சுக்குன்னு சொன்னா ஒரு சில முகம் தான் சிரிப்பு வருது. அதெல்லாம் காணா, என்னை முறைக்கிறீங்க. இங்கேருந்து நீங்கள் பிரசங்கம் பண்ணி பாருங்க. ஒரு தடவை உங்களை விடுறேன், யார் யார் ரிசீவ் பண்ணுறா, யார் யார் முறைக்கிறான்னு. அப்போ கர்த்தர் ஏற்ற நேரத்தில் தருவார். நான் சோர்ந்து போக வேண்டாம். அது வரைக்கும் இதில் சாப்பாடு போடுவோம், இதில் திருப்தியாக இருப்போம், அதில் சண்டே கிளாஸ் நடத்துவோம், இருக்கிறதுல திருப்தியாக இருப்போம். இப்போ சபைக்கு வேணும் இல்லையா, நம்ம ஆட்டோவில் வருவோம், நடந்து வருவோம், இதில் வருவோம். அப்போ தான் அதோடைய மதிப்பு தெரியும். இப்போ இந்த சர்ச்சை பார்க்கும்போது வாடகை வீட்டில் இருந்தால், இப்போ நம்ம வாடகை வீட்டில் இருந்தால் நம்முடைய நிலைமை என்ன யோசிச்சு பார்த்தீங்களா? 40க்கு 20 இருந்தாலும் கர்த்தர் நமக்கு சொந்த ஆலயத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அந்த இப்படிப்பட்ட ஆலயங்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அப்போ எல்லாத்துக்கும் விசுவாசிக்கணும். வேலை கிடைக்கலையா விசுவாசிங்க, வேலை கிடைக்கும். சரீர சுகம் கிடைக்கலையா விசுவாசிங்க. கடன் பிரச்சனையா அடைக்கணும், விசுவாசிங்க. திருமணம் நடக்கலையா ஏற்ற நேரத்தில் நடக்கும், விசுவாசிங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி, விசுவாசித்தவளே பாக்கியவான்.
விசுவாசித்தவளே பாக்கியவதி. இதான் 4வது குறிப்பு. 5வது குறிப்பை சொல்லி நான் முடிக்கிறேன். நிறையா மரியாதை சொல்லலாம், 5 குறிப்பு போதும். நேற்று 5, இன்னைக்கு 5. லூக்கா 1:46. அப்பொழுதும் மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் நாவி இரட்சகராகிய தேவனுள் களி கூறுதுன்னு சொல்லி, அடுத்த வசனம், அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதினா ஆசீர்வதிக்கப்பட்டவள், பிளஸ்டு மேன், என்னை பாக்கியவதி என்பார்கள். இதெல்லாம் பாட்டு, பாடுங்க, படிங்க சிஸ்டர். வல்லமையுடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது, தம்முடைய பயத்தினால் பராக்கிரம செய்தார், இறுதிய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார், பலவான்களை ஆசங்கிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார், பசியுள்ளவர்களை நன்மையால் நிரப்பி ஐஸ்வர்யமுள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். தம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்க செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆசீர்வதித்தார். இது வரைக்கும் துதி பாடல், மரியாளுடைய பாடல். இப்போ கடைசி குறிப்பு சொல்லி முடிக்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறவங்க, துதிக்கிறவங்க, ஆராதிக்கிறவங்க, ஆலயத்தில் வந்து கர்த்தரை பணிந்து கொள்கிறவங்கள கர்த்தர் எல்லா விஷயத்திலும் டாப்பில் நம்பர் 1 கொண்டு வருவா. இதுதான் ஆசீர்வாதம் பெற 5வது வழி. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எல்லா சூழ்நிலை, இன்பத்தில், துன்பத்தில், கஷ்டத்தில், பணம் இருந்தால், ஏங்க இந்த கன்சீவ் ஆகிட்டாங்கல்ல, இது தெரிஞ்சால் கல்லால் கொண்டுருவாங்க. அன்னைக்கு நியாயப்பிரமாணம், இயேசுக்கு பிறகு தான் நியாயப்பிரமாணத்தை மாத்துறார். அந்த மரியாளுக்கு தான் தெரியும் தேவதூதனால் கர்ப்பம் ஆனது, யோசேப்புக்கு கூட தெரியாது. எலிசபெத்துக்கு இவங்க போய் சொல்லி தான் தெரியும். மரியாள் போய் எலிசபெத்துட்ட சொல்லி தான் இதுமாரி கேபிள் வந்தார், நான் இப்போ வந்திருக்கேன், உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன், நீங்கள் 6வது மாதம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் மரியாள் குடும்பத்துக்கு தெரியும். யோசேப்புக்கு யார் சொல்லியிருப்பா? தேவதூதன் பின்னாடி சொன்னார். இப்படிலாம் கிறிஸ்மஸ் நாட்களில் என்னை கேள்வி கேட்க வைக்காதீங்க பாஸ்டர். வந்தம்மா சொன்னம்மா போங்க, நாங்கள் போய் பிரியாணி பண்ணணும், கறி எடுக்கணும், வீட்டில் ஃப்ரிட்ஜரில் வச்சம்மா போய் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதை விட பிரியாணியை விட இது முக்கியம். வேத பண்டிதர்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். நானும் யோசித்து பார்த்தேன். மரியாள் தான் யோசேப்ட்டு என்ன செய்யணும் சொல்லியிருக்கணும். என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும்? நீங்கள் என்னை நிச்சயம் பண்ணிட்டீங்க, இப்போ நான் கன்சீவ் ஆகிட்டேன், உள்ளே இருக்கிறது இயேசு, ஆனால் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதெல்லாம் பைபிளில் போடலை. கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா குழந்தை பிறக்கிற வரைக்கும் நமக்குள்ளே குடும்ப உறவு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா உள்ளே இருக்கிறது பரிசுத்த வித்து, வார்த்தைங்கிற வித்து, மனுஷ வித்து. அதில் என்ன செய்யக்கூடாது, கலக்கக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? புரிஞ்சவங்க கையை உயர்த்துங்க. எல்லாத்துக்கும் புரியுது. மனுஷ வித்து என்ன செய்யக்கூடாது, கலக்கக்கூடாது அப்படின்னு மரியாதை தான் சொல்லியிருக்கணும். சகரியா எலிசபெத்துட்ட சொன்னதுனால அவங்க கர்த்தருக்கு பயந்தவங்க, யார்ட்டையும் சொல்லாமல் இருந்திருப்பாங்க. வெளியில் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு முறைப்படி கல்லாலேயே அடித்து மேரி என்ன செஞ்சுருப்பாங்க, கொன்றிருப்பாங்க அந்த சமுதாயம். எத்தனை நிந்தை, அவமானம். ஆனால் அது எது நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக அந்த நான் சகிக்கணும். இயேசு என் வயிற்றில் இருக்கிறார், ரட்சகர். ஒரு ஆடு வயிற்றில் இயேசு பிறக்க முடியாது, யானை வயிற்றில் பிறக்க முடியாது, மற்ற தெய்வம் மாதிரி திடீர்னு தெய்வம் தோன்ற முடியாது. தேவகுமாரன் மனுஷகுமாரன்னா ஒரு மனுஷி வயிற்றில் தான் பிறக்கணும். 700 ஆண்டுக்கு முன்னாடி ஏசையா சொல்லியிருக்கிறார், மீகா சொல்லியிருக்கிறார். ஆதியாமத்திலேயே அங்கேயே ஸ்திரீயின் வித்து நசுக்கணும். ஆதியாம புஸ்தகத்திலே இயேசு பிறப்பாருக்கு, நட்சத்திரம் உதிக்கும். தாவீது சொல்லியிருக்கார். இப்படி தீர்க்க தரிசனங்கள் இயேசுவை பற்றி இந்த இடத்துல, இந்த ஊரில், எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ ஆயனங்களுக்குள்ள சிறிதாக இருந்தாலும் உன்னை ஆளுகிறவர் இஸ்ரவேலிடத்திலிருந்து புறப்பட, அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாக இருக்கிறது சொல்லி எல்லாம் எட்டாம் எது, யார், எங்கே, எந்த ஊர், யாருக்கு அவருடைய பேர் இம்மானுவேல் என்று பேரிடுவாயாக, எல்லாத்தையும் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு,
எல்லாத்தையும் பழைய ஏற்பாட்டில் எல்லாம் சொன்னதான் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுது. அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் பைபிள் அது போடலை, மேரி தான் சொல்லியிருக்கணும். ஆனாலும் ஒரு கன்சீவாக ஆனவதை எப்படி கல்யாணம் பண்ணது சொல்லி அவமானப்படுத்த மனதில்லாமல், யோசேப்பு நினச்சிருந்தா அவமானப்படுத்தி கல்லறிஞ்சு மரியாதை கொண்டிருக்கலாம். நான் நிச்சயம் பண்ணின்னு வந்தேன், இப்போ கன்சீவ் ஆகிட்டாங்க, தேவதூதன் சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், கேப்ரியல் தூதர் சொல்கிறதெல்லாம் நம்ப மாட்டேன், எப்படி ஆகும், அதெல்லாம் முடியாது, இல்லை நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன், வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இப்படி தான் யோசேப்பு சொல்லியிருக்கணும். ஆனால் ரகசியமாய் தள்ளிவிட மனதாக இருக்கும்போது இப்போ சிஸ்டர் சொல்கிற மாதிரி மறுபடியும் தூதன் வந்து, யோசேப்பே நீ பயப்படாதே, நீ சேர்த்துக்கொள்ளு, அதை மட்டும் படிச்சுட்டு முடிச்சிடலாமா? மத்தேயு எடுங்க, இருங்க சிஸ்டர், மத்தேயு எடுங்க, எல்லாரும் எடுங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19 இப்போ வாசிங்க சார். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானா இருந்து மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். அப்ப மேட்ரு தெரிஞ்சிச்சு, கன்சீவ் ஆனது. அப்ப மரியாள் தான் சொல்லியிருக்கணும், சரி ரகசியமா தள்ளிடலான்னு யோசனைக்கு இருக்கும்போது அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில், சொப்பனம் நேரடியா இல்ல, கனவுல சொப்பனத்தில் காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, ஏன்னா நிச்சயம் பண்ணி இன்னும் கல்யாணம் ஆகல, நிச்சயம் பண்ணாவே மனைவி தான், அதனாலதான் உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்தாவினால் உண்டான குழந்தை ஜீசஸ். மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. வாசிங்க சார். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? வாசிங்க சார் நீங்களே. இப்ப கனவு முடிஞ்சிருச்சு. இப்ப கனவு முடிஞ்சு நித்திரை தெளிஞ்சு எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளை இட்டபடியே தம் மனைவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சேர்த்து கொண்டு, கவனிக்கிறீங்களா, அவள் தன் முதற் பேரான இயேசுவை பெருமளவும், குமாரனை இயேசுவை பெருமளவும், அந்த வார்த்தை அண்டல் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள், அவளை அறியாது இருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். ஒரு யோசேப்புக்காக ஒரு கைத்தட்டு போடுங்க. இதுவரை மரியாதை தியானிச்சோம், நம்ம பைபிளை படிக்கிறோம், அப்படியே தியானிச்சிடறோம், கடன்னு ஓடிடுறோம். எங்க கல்யாணம் பண்ணாம இருந்துடலாங்க, கல்யாணம் பண்ணிட்டு சேர்ந்து போயிட்டு எப்படிங்க குடும்ப உறவு இல்லாமல் இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அது எத்தனை மாசம்? இந்த அம்மா போய் வேற மரியாதை வீட்டில் 3 மாதம் இருந்துட்டு அப்புறம் அங்கே இருந்துட்டு தான் வருது. மேட்ரை சொல்லிட்டு போனிச்சோ சொல்லியே தெரில, கன்சீவ் ஆனோன்னு மேட்ரை சொல்லிட்டு போனிச்சோ தெரில. இப்போ அங்கே போய் உக்காந்துக்குச்சு, அங்கே போய் நல்ல அம்மா பணிவிடலாம் செஞ்சிச்சு வயசான அம்மாவுக்கு மரியா. அப்போ 9 மாதம் ஆச்சு, குழந்தை பிறந்தவொடனே பார்த்துட்டு தான் வந்துச்சான்னு தெரில. அப்போ இவர் சேர்த்துக்கிட்டார் பார்த்தீங்களா? சேர்ந்து இருந்து அந்த குடும்ப உறவு இல்லாமல் இச்சை அடக்கம். இப்போ மரியாளும் அந்த இச்சை அடக்கம், கன்சீவ் ஆனாலும் அதுக்கப்புறம்தான், இயேசு பிறந்த பிறகுதான் மறுபடியும் குடும்ப உறவு நடத்தி மறுபடியும் குழந்தை பாக்கியம் பெறாங்க. அது லிஸ்ட் போட்டிருக்கு, அதை மட்டும் சில பேருக்கு தெரியல, சிலர் பேருக்கு தெரியும், அதை மட்டும் சொல்லிட்டு நம்ம எழுந்து ஜெபிக்கலாம். ஓகே, மார்க் எடுங்க, மார்க் புஸ்தகம் எடுங்க. ஆனால் நீங்கள் எடுத்தோன்னே ஆர்சி மக்கள்கிட்ட மற்ற காரியங்கள்கிட்ட இயேசுவுக்கு குழந்தை அதுக்கப்புறம் இருந்துன்னு சொன்னீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு கோவப்பட்டுருவாங்க. இயேசு மட்டும்தான் குழந்தான்னு நினச்சிட்டு இருக்காங்க. நானும் ஆர்சியில் இருக்கும்போது, ரோமன் கத்தில் இருக்கும்போது அப்படி தான் நினச்சேன். பைபிளை படிக்கும்போது தான் என் மனக்கண்ணை கத்தர் என்ன செஞ்சார், திறந்தார். அப்போ அவங்கள்ட்ட காட்ட சாட்டமாக சொல்லாமல் அன்பாக பாருங்கள் சார், வசனம் எடுங்க.
ஆர்சி பைபிள் இருப்பான்னு கேட்பாங்க. ஆர்சி பைபிளையும் கொண்டாங்க சிஸ்டர், அதில் இதை விட தெளிவாக இருக்குது சிஸ்டர் பிரதர்னு சொல்லி நீங்கள் வாசித்து இது நடந்தது தான், நீங்கள் ஏற்றுக்கலான்னா பரவாயில்ல, உங்கள் விருப்பம், பைபிள் உண்மை அப்படின்னு சொல்லுங்கள். இயேசு தான் முதல்ல பரிசுத்த ஆவியினால், மனுஷ வித்து அல்ல, தேவ வித்து, வசனமாகிய வித்து, பரிசுத்த ஆவியானவர். ஓகே, இப்போ 6:3 பாருங்கள். இவன் தச்சன் அல்லவா? மார்க் 6:3 மரியாளுடைய இயேசுவை பற்றி அட்ரஸ் பண்ணுறாங்க பாருங்க. மரியாளுடைய குமாரன் அல்லவா? கவனிங்க, இயேசுவுக்கு பிறகு யாக்கோப்புங்கிற ஒரு பிரதர் பிறந்திருக்கார் மரியாளுக்கு. இப்போதான் அவங்க குடும்ப உறவு பண்ணாங்க. ஜீசஸ் பிறக்கிற வரைக்கும் கணவன் மனைவி சேர்ந்து தான் வாழ்ந்தாங்களே தவிர குடும்ப உறவு இல்லை, அந்த உறவு இல்லை. இப்போ மறுபடியும் குழந்தை பிறந்து அவங்க இயேசு வளர்ந்த பிறகு தான் குடும்ப உறவு, கணவன் மனைவி குடும்ப உறவு அவங்க ஈடுபட்டு அப்புறம் தான் இப்போ யாக்கோப்புங்கிறவர் பிறக்கிறார். வாசிங்க. அப்புறம் யோசே 2வது பிறக்கிறாரு, 3வது யூதா பிறக்கிறாரு, சீமோன், 4 ஆண். அப்போ இயேசுக்கு பிறகு 4 பிரதர் மேரிக்கு. இதெல்லாம் சொன்னால் கோவப்பட்டுருவாங்க. அப்புறம் படிங்க சார். இயேசு சகோதரன் அல்லவா? சிஸ்டர் இயேசுக்கு தங்கச்சி இருக்காங்க. 4 பிரதர், சகோதரர், சகோதரிகள்னா குறைஞ்ச பன்மையில போட்டிருக்கு. 2 பேராவது குறைஞ்சது இருக்கணும், 3 பேராவது இருந்திருக்கணும். அப்ப சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி இயேசுவை குறித்து இடரல் அடைஞ்சாங்க. இவர் தச்சன், கார்பெண்டர், இவர் எப்படி அற்புதம் செய்ய முடியுது? அதனால அந்த வளர்ந்த ஊர்ல அவர் அற்புதம் செய்ய முடியல, கொஞ்சம் அற்புதம் தான் செஞ்சார். மற்ற இடத்துலலாம் பயங்கர அற்புதம் செஞ்சார் இயேசு. இப்படி இவங்க இன்சல்ட் பண்ணதுனால தச்சன், மரியாளுடைய குமாரன், இவங்க அண்ணன் தம்பிங்க 4 பேர் இருக்காங்க, சிஸ்டருங்க இருக்காங்க, இப்படியெல்லாம் சொல்லி என்னதுனால சில அற்புதத்தை தவிர வேறு அற்புதம் ஒன்றுமே செய்யலை. 5 பாருங்க. அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்குனதை அன்றி வேறொரு அற்புதமும் செய்யவே இல்லை. ஏன்னா வளர்ந்த ஊர். 1 பாருங்க. அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் தான் வளர்ந்த ஊருக்கு வந்த. அந்த வளர்ந்த ஊரில் தான் சொன்னாங்க, இவங்க அப்பா தெரியுமே, அம்மா தெரியுமே, இவங்களுடைய அண்ணன் தம்பிங்க 4 பேர் தெரியுமே, கீழே தம்பிமார்கள் தெரியுமே, இவங்க தங்கச்சிங்க 2-3 பேர் தெரியுமே. எப்படி ஒரு தெய்வம் வாங்க முடியும், எப்படி ஒரு அற்புதம் செய்ய முடியும், இந்த ஞானம் எப்படி இவருக்கு வந்தது, இவர் அப்படின்லாம் இன்சல்ட் பண்ணுறாங்க. சரி போகட்டும், இதை தெரிஞ்சு மனசில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியால குறித்து தியானிக்கலாம். ஒரு 5 காரியத்தை நாம் தியானிச்சிருக்கிறோம். முதல்ல கிருபை பெற்றாங்க, 2வது தாழ்மை, 3வது வாழ்த்துற சுபாவம், 4வது விசுவாசம், 5வது துதித்து பாடுகிற அந்த பாடல் தான். அந்த கடைசியாக நம்ம படித்தோம் பார்த்தீங்களா? என் ஆத்துமா ஆண்டவரை மகிமைப்படுது, என் ஆவி இரட்சகராகி தேவனுள் களி கூறுன்னு சொல்லி பாட்டை பாடுறதை பார்க்குறோம். அப்போ துதி, பாடலாம் துதி. கிறிஸ்துமஸ் என்றாலே துதி, ஆராதனை, ஆவியில் நிறையிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகிற சந்தோஷம். அப்போ நிறைய சுபாவம் இருந்தாலும் இந்த 5 சுபாவம் இருந்தால் நீங்கள் எல்லாருக்குள்ளும் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. எழுதி வச்சுக்கோங்க. இதான் தீர்க்க தரிசன அருள் வாக்கு. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே உங்களுக்கு தீர்க்க தரிசன வாக்கு. இந்த 5 சுபாவம் இருக்கலாம், 4 சுபாவம் உங்களுக்குள்ள இருக்கலாம், 3 இருக்கலாம், சில 2 இருக்கலாம். இப்போ ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இந்த 5 திவ்ய சுபாவமும் எனக்கு இருக்கணும் ஆண்டவரே, கிருபை நான் பெறணும் ஆண்டவரே. எவ்வளோ உயர்த்தினாலும் தாழ்மையாக இருக்கணும், என்ன டேலண்ட் இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கலனாலும் அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லி போய் வாழ்த்தணும், தீவிரமாக போய் வாழ்த்தணும், முந்தி போய் நான் வாழ்த்தணும். எனக்கு இன்னும் சொந்த வீடு இல்லை. இப்போ என்னோட வந்த பாஸ்டர்லாம் எத்தனையோ பேர் வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு நாளும் அங்கே போய் எனக்கு வீடு இல்லைன்னு நான் நினைக்கல. கர்த்தர் தருவார் அப்படின்னு மனதார அந்த வீட்டை வாழ்த்தி மொய்யோ அல்லது வசனமோ பாஸ்டர்ஸ் வீட்டை நான் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். உங்கள் வீடுகளை பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த நினைவு தான். அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை ஆஸ்வதிப்பார். இதுதான் ஆசீர்வாதம் பெற 5 வழி, 5 காரியம். கிறிஸ்மஸ் நாட்களில் கிறிஸ்மஸோடு இணைத்து ஆசீர்வாதத்தை இணைத்து இந்த செய்தி நான் கொடுத்துருக்கிறேன். எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது? கரங்களை உயர்த்தலாமா? எழுந்து நிற்கலாமா? எல்லாம் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? பிரதர் செல்வராஜ் பொறுத்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. இந்த மரியாளுடைய சுபாவம் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும், எனக்கும் இருக்கணும், போல்ச்ச எனக்கும் இருக்கணும், குறிப்பிடுத்த உங்களுக்கும் இருக்கணும்.
வயசான அம்மாவுக்கு இருக்கணும், வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கணும், இங்கே இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு இருக்கணும், முந்திருக்கிற இருக்கிற அத்தனை பேருக்கும் இருக்குது. அதில் வளரணும், கிருபை என்ன பெறணும், இன்னும் தாழ்மையாக இருக்கணும், இன்னும் மற்றவங்களுக்கு கர்ப்ப பொறாமப்படவே கூடாது. பொறாமை வந்தால் கூட சிந்தையிலே துரத்திடணும், போல்லாத பிசாசை அப்படின்னு டிபி வியாதியை போன்னு சொல்லி பொறாமை எலும்புரிக்கி மற்றவங்களை வாழ்த்தணும், விசுவாசிக்கணும். பாக்கியவதி கடைசியாக துதி பாடல் உங்கள் மனசில் திரும்ப திரும்ப சொன்னதுனால இந்த செய்தி பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கண்ணை மூடலாமா? பிரதர் செல்வராஜ் பிரதர் ஜாமா. ஆமேன். அப்படியே கண்களை மூடுங்க. பரிசுத்த நல்ல பிதாவே, இப்போ சொல்லப்பட்ட 5 ஆசீர்வாதமும் இங்கே வந்திருக்கிற 5 சுபாவங்களும் ஆண்டவரே கடைப்பிடித்து ஆசீர்வாதத்து மேல் ஆசீர்வாதம், கிருபை மேல் கிருபையை பெற்று எல்லாருக்குள்ளும் ஒரு ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாய், நேர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமானவர்களாய், பாக்கியவதி பாக்கியவன் சொல்கிற அளவுக்கு எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையை மாறுவதாக ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தனுடைய ஐக்கியம் எல்லாரோடும் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லுங்க, கையை கொடுத்து.